உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. இந்த காணொளியில் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 11 அன்று தேசிய தலைவர் இமானுவேல் சேகர்னார் அவர்களுடைய குருபூஜை விழாவானது சிறப்பாக நடைபெறும். அதேபோன்று அக்டோபர் 9 அன்று தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகர்னார் அவர்களின் பிறந்தநாள் விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படும். கடந்த வருடம் இந்த பிறந்தநாள் விழாவானது அரசு விழாவாக அனுசரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வரும் செப்டம்பர் 11 அன்று தேசிய தலைவர், சுதந்திர போராட்ட நாயகர், நல்லாதிக்க நாயகர் ஐயா இமானுவேல் சேகர்னார் அவர்களின் 68வது குருபூஜை விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி அனைத்து அரசியல் பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அழைப்புதல் கொடுக்கப்பட்டு வருகிறது. தேவேந்திரர் பண்பாட்டு கழகத்தின் சார்பாக தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் தற்போதைய தலைவர் சக்கரவர்த்தி மற்றும் அதன் செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் மற்றும் பொருளாளர் செல்வராணி அம்மா அவர்கள் ஆகியோர் குழுவாக இணைந்து ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு தனித்தனியாக அழைப்புதல் கொடுக்கப்பட்டு வந்துள்ள நிலையில், தமிழ்நாடு மாநில முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை மற்றும் மாநில துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு இன்று நேரடியாக பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டு கழகத்தின் சார்பாக நிர்வாகிகள் குழு நேரடியாக அழைப்புதல் கொடுத்து அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டு அறிவித்த ரூபாய் 3 கோடியிலான மணிமண்டபமும் ஐயா இமானுவேல் சேகர்னார் அவர்களின் முழு உருவ வெண்கலச் சிலையும் தயாராக உள்ள நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திறந்து வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் தலைமையில் சென்று முதல்வர் மற்றும் துணை முதல்வரை சந்தித்து நேரடியாக அழைப்புதல் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில், நிச்சயமாக முதல்வர் அல்லது துணை முதல்வர் இந்த வருகின்ற செப்டம்பர் 11 அன்று நடைபெற உள்ள 68வது தியாகி இமானுவேல் சேகர்னார் குருபூஜை விழாவில் கலந்துகொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி. ஈவன் டிகேவி ராஜாஸ். மீண்டும் மற்றொரு காணொளியில்